மற்றும் ஒரு அண்மை செய்தி, சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து பூமிக்கு புறப்பட தயார் நிலையில் டிராகன் விண்கலம் உள்ளது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்தியாவின் சுபான்சு சுக்லா உள்ளிட்ட 4 வீரர்கள் ஆக்சியம் 4 திட்டத்தில் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்றனர். சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து சுபான்சு சுக்லா உட்பட 4 வீரர்களுடன் பூமிக்கு புறப்படுகிறது டிராகன் விண்கலம். சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து பூமிக்கு புறப்பட தயார் நிலையில் உள்ளது டிராகன் விண்கலம். இதுகுறித்து விரிவான தகவலை தெரிவிப்பதற்காக கவியரசன் இணைப்பில் உள்ளார். வணக்கம் கவியரசன், விரிவான தகவலை பகிருங்கள். வணக்கம் பராசக்தி. இன்னும் சில நிமிடங்கள்ல விண்வெளி மையத்திலிருந்து சுபான்சு சுக்லா உள்ளிட்ட 4 வீரர்கள் பூமியை நோக்கி திரும்ப போறாங்க. அதற்காக டிராகன் விண்கலத்துக்குள்ள அவங்க ஏற்கனவே ஏறி அமர்ந்து தயார் நிலையில இருக்கிறாங்க. 4:35 மணிக்கு சரியாக அன்டாக்கிங் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப அந்த டைமையும் தாண்டி சில நிமிடங்கள் ஆக்கி விட்டது. இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்பதான் அன்டாக்கிங்க செய்ய முடியும். அதனால சில விஷயங்களுக்காக அவங்க காத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு இங்க பார்க்கும்போது தெரியுது. ஆனா எல்லாமே அங்க சரியா நடந்து எல்லாமே மிக சரியாக நடந்து இருக்கிறது. அது அங்கிருந்து பார்க்கும்போதே தெரியுது. ஏன்னா நாசா இதை ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்ல இஸ்ரோவுக்கும் பங்கு உண்டு. அதனால அவங்களும் கண்காணிப்பு பணியை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ எல்லாமே ஆல் செட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் டிராகன் விண்கலம் இருக்கிறது. இன்னும் சில நிமிடங்கள்ல அது அங்கிருந்து புறப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த 4 பேரும் எப்ப போனாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஜூன் 25ஆம் தேதி அமெரிக்காவுடைய புளோரிடால இருக்கக்கூடிய கென்னடி ஸ்பேஸ் சென்டர்ல இருந்து 4 பேரும் போனாங்க. இந்தியாவை பொறுத்தவரை குரூப் கேப்டன் சுபான்சு சுக்லா போனாரு. அமெரிக்காவுடைய மிஷன் கமாண்டர் பெக்கி விஸ்டன், அப்புறம் ஹங்கேரியை சேர்ந்த திபோர் கபூர், போலந்து நாட்டை சேர்ந்த ஸ்லாவோஸ் உஸ்கான்ஸ்கி, இந்த 4 பேரும் அங்க போயிருக்காங்க. அங்க ஏற்கனவே 7 வீரர்கள் இருந்தாங்க. அதாவது சர்வதேச விண்வெளி நிலையம் உருவாக்கப்பட்டதிலிருந்து பெரும்பாலும் அந்த நிலையத்துல மனிதர்கள் இருந்து பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டு வர்றாங்க. சர்வதேச விண்வெளி மையம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விண்கலம். மனிதர்கள் இதுவரை தயாரித்ததிலேயே மிகப்பெரிய விண்கலம் அப்படின்னு அதை சொல்லலாம். மணிக்கு 28,000 கிலோமீட்டர் வேகத்துல அது சுத்தி வரும். நீங்க நினைச்சு பாருங்க, வான்வெளியில 28,000 கிலோமீட்டர் வேகத்துல ஒரு அவ்வளோ பெரிய விண்வெளி மையம் சுத்தி வருவது மிகப்பெரிய விஷயம். அந்த மாதிரி சுத்தி வரும்போது 90 நிமிடங்களுக்கு ஒரு முறை பூமியை சர்வதேச விண்வெளி மையம் வலம் வரும். இந்த சுழற்சியின் போது ஒவ்வொரு முறையும் பூமியில எப்படி இரவு பகல் அந்த மாதிரி வருது இல்லையா, 2 பொழுதுகள், அது மாதிரி அந்த சுத்தி வரும்போது இரவு இருக்கிற இடத்துக்கு போச்சுன்னா அங்க இரவா இருக்கும். அதே நேரம் பகல் இருக்கிற இடத்துக்கு போச்சுன்னா அது பகலாயிடும். அதாவது நமக்கு பூமியில 12 மணி நேரம் பகலும் 12 மணி நேரம் இரவும் இருப்பது போல் இல்லாம சர்வதேச விண்வெளி நிலையத்தை பொறுத்த வரைக்கும் 45 நிமிஷம் தான். 45 நிமிஷம் வெளிச்சம் இருக்கும், 45 நிமிஷம் இருட்டா இருக்கும். அதனால ஒரு நாள்லயே 16 முறை டேயும் நைட்டும் அங்க இருக்கவங்களுக்கு போகும். அதனால 16 முறை சர்வதேச விண்வெளி நிலையத்துல இருக்கக்கூடியவங்க சூரிய உதயத்தை பார்ப்பாங்க. சரி, ஏன் இந்த விண்வெளி மையம் தேவைப்படுகிறது மிக முக்கியமாக அப்படின்னா, பல்வேறு ஆய்வுகளை செய்யறதுக்கு இது தேவைப்படுது. பொதுவா சில ஆய்வுகளை பூமியில செய்ய முடியாது. அதனால இந்த சர்வதேச விண்வெளி மையத்துல அதை போய் செய்யறாங்க. ஆராய்ச்சி செய்வதற்கு தேவையான லேபு, அது மட்டும் இல்ல வீரர்கள் தங்கக்கூடிய இடம், இதெல்லாம் சர்வதேச விண்வெளி மையத்துல தனித்தனியா இருக்கு. அங்க அவங்களுக்கு எப்படி கரண்ட் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சோலார் இரட்டைகள் மூலமாக மின்சாரம் பெறப்படுகிறது. நிலையத்துக்குள்ள இருக்கக்கூடிய வீரர்கள் வெளியில போனா விண்வெளி உடைய போட்டுட்டு தான் போகணும். அந்த மாதிரி அவங்க ஏதாவது ஒரு ஆய்வுக்காக, தேவைக்காக அல்லது நடப்பதற்காக அவங்க வெளியில வரும்போது அவங்க அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தான் வருவாங்க. இல்லைன்னா பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். அந்த மாதிரி அவங்க சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து வெளியில வருவதற்கு ரோபோ கைகள் உதவி செய்யும். ஏற்கனவே இந்திய வம்சாவளியை சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் எல்லாம் போகும்போது விண்வெளியில அதிக நேரம் நடந்த சாதனை எல்லாம் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. அதே போல பல்வேறு ஆய்வுகளையும் சுனிதா வில்லியம்ஸ் மேற்கொண்டாங்க.
இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சுனிதா வில்லியம்ஸுடைய பயணமும் 14 நாட்கள், அதாவது 2 வாரம் அப்படின்னு தான் இருந்தது. ஆனா பல்வேறு காரணங்கள், குறிப்பாக தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கிட்டத்தட்ட 9 மாதங்கள் அவங்க வந்து விண்வெளியிலேயே இருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து தான் வந்து சுபான்சு சுக்லா டீம் வந்து மேல போயிருக்கிறாங்க. இவங்க வந்து 14 நாட்கள்ல திரும்பி வந்துருவாங்கன்னு எப்படி சுனிதாவுக்கு சொன்னாங்களோ அதே தான் இவங்களுக்கும் சொன்னாங்க. ஆனா நல்வாய்ப்பாக சுனிதா வில்லியம்ஸுக்கு ஏற்பட்ட மாதிரி தொழில்நுட்ப சிக்கல்லாம் இந்த குழுவுக்கு ஏற்படல. அதனால சொன்ன மாதிரியே 14 நாட்கள் தங்களுடைய ஆய்வுகளை முடிச்சுட்டு சுபான்சு சுக்லா உள்ளிட்ட 4 வீரர்கள் வந்து பூமிக்கு திரும்ப இருக்கிறாங்க. இந்த 14 நாட்கள் அங்க இருந்தபோது பல்வேறு அனுபவங்கள் அவங்களுக்கு கிடைத்திருக்கும். முக்கியமாக அங்க மேலிருந்து பூமியை பார்க்கக்கூடிய அந்த சந்தர்ப்பமும் வாய்ப்பும் கிடைத்திருக்கும். அதே போல 60க்கும் மேற்பட்ட ஆய்வுகளை வந்து விண்வெளி வீரர்கள் வந்து செஞ்சிருக்கிறாங்க. சுபான்சு சுக்லாவை பொறுத்த வரைக்கும் முக்கியமா அவர் பண்ணது எல்லாமே வந்து பயிர் செய்ய முடியுமா, பயிர்களை வந்து வளருமா அங்க சர்வதேச விண்வெளி மையத்துல அப்படின்ற ஆய்வு வந்து அவர் செஞ்சிருக்கிறாரு. இதே போன்ற ஆய்வு வந்து சுனிதா வில்லியம்ஸும் வந்து பண்ணாங்க. அதே ஆய்வை வந்து இவரும் அதிலே வேறொரு விஷயத்தை வச்சு சுபான்சு சுக்லாவும் வந்து ஆய்வு பண்ணியிருக்கிறாரு. இதுல வந்து சுனிதா வில்லியம்ஸ் வந்து இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க. ஆனா சுபான்சு சுக்லா வந்து இந்தியர். அந்த அடிப்படையில பார்க்கும்போது விண்வெளி மையத்துக்கு போன முதல் இந்தியர் என்கிற பெருமையை சுபான்சு சுக்லா வந்து பெற்றிருக்கிறாரு. இதற்கு முன்பாக வந்து 1984ஆம் ஆண்டு ராகேஷ் சர்மா வந்து விண்ணுக்கு போனாரு. ஆனா அப்போ வந்து விண்வெளி நிலையம் அமைக்கப்படலை. அதனால அவர் வந்து விண்ணுக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டாரு. அந்த அடிப்படையில பார்க்கும்போது சுபான்சு சுக்லாவுக்கு தான் வந்து இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அவரும் வெற்றிகரமாக 14 நாட்கள் ஆய்வை முடிச்சுட்டு இப்ப கிளம்புறதுக்கு தயாராக இருக்கிறாரு. பொதுவா நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், இந்த 28,000 கிலோமீட்டர் வேகத்துல சுத்திட்டு இருக்கக்கூடிய சர்வதேச விண்வெளி நிலையம் அப்படின்னு. சோ அப்ப அவங்க இங்க இருந்து போய் அதோட இணையும் போதும் சும்மா இணைஞ்சிட முடியாது. அந்த டாக்கிங்ல அது அவ்வளவு வேகமா சுற்றும் போது கரெக்டா போய் பொருதணும். யோசிச்சு பாருங்க, நம்மளால சாதாரணமா தரையில வந்து ஒரு 2 இதுக்கு கனெக்ஷன் கொடுக்கறதுக்கே சில சமயம் நம்ம சிக்கல் எல்லாம் சந்திக்க வேண்டியிருக்கும். ஆனா 28,000 கிலோமீட்டர் வேகத்துல சுத்தக்கூடிய ஒரு பொருளோட இந்த விண்கலம் போய் டிராகன் விண்கலம் போய் டாக் ஆகும். டாக்கு வந்து சரியா முடிஞ்சிருச்சுனாதான் அதுக்கே வந்து ஒரு சில மணி நேரங்கள் தேவைப்படும். அந்த டாக்கிங் வந்து பக்காவா முடியணும், எந்த வித கேப்பும் இல்லாம பர்ஃபெக்டா பொருந்தினாதான் அதுக்கப்புறம் வந்து விண்கலத்திலேருந்து வீரர்கள் வந்து விண்வெளி மையத்துக்குள்ள போவாங்க. அதே நிலைமை தான் கிளம்பும் போதும். டக்குலாம் கிளம்பி வந்துட முடியாது. அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள வந்து விண்கலத்துக்குள்ள உட்கார்ந்து அவங்க வந்து 1 மணி நேரத்துக்கு மேலாக அந்த தயார் நிலையில இருப்பாங்க. ஏன்னா விண்வெளி மையத்திலிருந்து பூமிக்கு வருவது என்பது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. பல்வேறு ப்ராசஸை தாண்டி தான் அதுக்கு வந்து வர முடியும். விண்வெளியிலிருந்து வீரர்களை சுமந்துக்கிட்டு புவியோட வளிமண்டலத்துக்குள்ள அதிவேகமாக அந்த டிராகன் விண்கலம் வந்து நுழையும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா 1900 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமான வெப்பத்தை வந்து அந்த விண்கலம் தாங்க வேண்டி இருக்கும். இவ்வளவு ஹீட் இருக்கிறதுனால அந்த சில நிமிடங்கள் வந்து கட்டுப்பாட்டு அறையோடைய தொடர்பு வந்து சில நிமிடங்களுக்கு துண்டிக்கப்படும். இந்த தொடர்பு தான் வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா விண்கலம் சரியாக வருகிறதா அப்படிங்கிறத கண்காணிக்கிறதுக்கு இந்த கட்டுப்பாட்டு மையங்களோட இருக்கக்கூடிய தொடர்பு தான் வந்து மிக மிக முக்கியமானது. இது வந்து டிராகன் விண்கலத்துக்கு மட்டும் கிடையாது. நம்ம சாதாரணமாக விமானம் போகுது இல்லையா, பயணியர் விமானம், அதுவே கூட தரையோட வந்து கண்ட்ரோல்ல இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த அடிப்படையில 1900 டிகிரி செல்சியஸுக்கு அதிகமான வெப்பத்தை வந்து தாங்கும் போது டிராகன் விண்கலத்துடைய தொடர்பு சில நிமிடங்களுக்கு துண்டிக்கப்படும். அப்புறம் அது கொஞ்சம் தாண்டி வந்த பிறகு மீண்டும் வந்து தொடர்பு கிடைச்சிடும். அதே மாதிரி பூமியோட வளிமண்டலத்துக்குள்ள நுழைந்ததும் அந்த டிராகன் விண்கலத்துடைய வேகம் வந்து கொஞ்சம் குறைக்கப்படும். அப்ப வந்து பூமியில இருக்கிறத விட 4 மடங்கு அதிகமான ஈர்ப்பு விசைய அந்த டிராகன் விண்கலத்துக்குள்ள இருக்கக்கூடிய வீரர்கள் வந்து உணர வேண்டி இருக்கும். அவ்வளவு போர்ஸான ஒரு விஷயம் வந்து அவங்க உடம்பு தாங்கணும். கடைசியாக எல்லாம் முடிஞ்சு உள்ள வந்த பிறகு பேராசூட் மூலமா அந்த விண்கலத்தை வந்து கடல்ல வந்து தரையிறக்குவாங்க. தரையிறக்கி தான் பத்திரமாக வீரர்களை மீட்டுட்டு வரணும். இது ஒரு பெரிய ப்ராசஸ். இதுல எங்கேயும் சின்ன தவறு கூட நடந்துடக்கூடாது. ஏன்னா அது வந்து வேற விதமான அசம்பாவிதங்களை ஏற்படுத்திடக்கூடும். கல்பனா சாவ்லாவுக்கு என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியும். அது மாதிரியான விஷயங்கள் இனிமேல் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுல நாசாவும் சரி இஸ்ரோவும் சரி மிக மிக உறுதியாக இருக்கிறாங்க. ஸோ 22 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த பயணத்துக்கு. அங்கிருந்து புறப்பட்டு திரும்ப நாளைக்கு தான் அவங்க வந்து கடல்ல வந்து இறங்குவாங்க. அங்கிருந்து போட்ல மீட்டு
அதுக்கப்புறம் அவங்கள வந்து ஆய்வகத்துக்கு அழைச்சிட்டு போய் கண்காணிப்பிலே வைப்பாங்க. ஏன்னா வந்து விண்வெளி மையத்துல இருந்தபோது அவருடைய உடல்ல என்ன மாதிரியான ரியாக்ஷன்ஸ் எல்லாம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக அந்த பணிகள்லாம் நடைபெறும். இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு முக்கியமானது என்ன அப்படின்னா, இஸ்ரோ வந்து ககன்யான், அதாவது மனிதனை விண்ணுக்கு அனுப்பக்கூடிய ககன்யான் திட்டத்துக்கான பணிகளை வந்து மேற்கொண்டு வர்றாங்க. ககன்யான் திட்டத்துக்கு சுபான்சு சுக்லாவுடைய இந்த பயணம் மிகவும் உதவியாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல இந்தியா வந்து சர்வதேச விண்வெளி நிலையம் மாறி நமக்கான ஒரு விண்வெளி நிலையத்தை அமைப்பதற்கான பணிகள்லையும் வந்து ஈடுபட்டிருக்கிறாங்க. அதற்கும் இந்த பயணம் வந்து மிகவும் உதவும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்படி எல்லா வகையிலையும் சுபான்சு சுக்லாவுடைய விண்வெளி பயணம் வந்து மிக மிக முக்கியமானதாக கருதப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. தற்போது சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து பூமிக்கு புறப்படுவதற்காக தயார் நிலையில டிராகன் விண்கலம் இருக்கு. இந்த டிராகன் விண்கலம் யாரோடது அப்படின்னு பார்த்தோம்னா எலான் மஸ்கோடது. அவங்களுடைய ஸ்பேஸ் எக்ஸ் அந்த விண்வெளி மையம், ஆராய்ச்சி மையம் தான் வந்து இந்த டிராகன் விண்கலத்தை கொடுத்திருக்கிறாங்க. இந்த விண்கலம் வந்து மற்ற இதோட ஒப்பிடும்போது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுனால இதை வந்து பயன்படுத்துறாங்க. ஏற்கனவே சுனிதா வில்லியம்ஸை கூட்டு வர்றதுக்கும் இதை தான் பயன்படுத்துறாங்க. தற்போது சுபான்சு சுக்லாவை கூட்டு வர்றதுக்கும் இந்த டிராகன் விண்கலத்தை தான் வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அது எப்ப கிளம்ப போகுது அப்படின்னு ஆவலோடு அனைவரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. தற்போது புறப்பட்டு விட்டது என்கிற செய்தி கிடைத்திருக்கிறது. அன்டாக்கிங் ஆக்கி விட்டது. அதைத்தான் வந்து விஞ்ஞானிகள் வந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். நான் முன்பே குறிப்பிட்ட இந்த பயணம் வந்து மிகவும் முக்கியமான பல்வேறு விஷயங்களை தாண்டி வரணும் அப்படிங்கிறது. அதனால 22 மணி நேரம் கடந்து வர போறாங்க. அந்த 22 மணி நேரமும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிறதா நம்மளுடைய எதிர்பார்ப்பு. சுபான்சு சுக்லாவை பொறுத்த வரைக்கும் அங்கிருந்து பிரதமர் மோடி கிட்ட பேசியிருந்தாரு. இந்த பயணம் முடிந்து வரும்போது அவர் வந்து பிரதமர் உள்ளிட்ட தலைவர்களிடமும் நம்மளிடமும், அதாவது பொதுமக்களிடமும் நிறைய தகவல்களை தெரிவிப்பாரு. தங்களுடைய அனுபவங்களை அவர் வந்து தெரிவிப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பயணம் வெற்றிகரமாக முடிந்து சுபான்சு சுக்லா நல்லபடியாக பூமிக்கு திரும்ப வேண்டும் என்பதுதான் 140 கோடி இந்தியர்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. பராசக்தி, தகவலுக்கு நன்றி கவியரசன். சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து வெற்றிகரமாக பிரிந்தது டிராகன் விண்கலம். சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து சுபான்சு சுக்லா உட்பட 4 வீரர்களுடன் பூமிக்கு புறப்பட்டது டிராகன் விண்கலம். விண்வெளி நிலையத்திலிருந்து வெற்றிகரமாக பிரிந்தது டிராகன் விண்கலம். சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து சுபான்சு சுக்லா உட்பட 4 வீரர்களுடன் பூமிக்கு புறப்பட்டது டிராகன் விண்கலம்.